என் பெயர் ராஷ்மி. எனக்கு 35 வயதாகிவிட்டது. நான் கருப்பு நிறமுடைய பெண்ணாக இருந்தேன். நான் எவ்வளவு கருப்பாக இருந்தேன் என்றால் எனக்கு திருமண வரன்களே அமையவில்லை. என்னை பார்க்க வருபவர்கள் அனைவரும் என்னை பார்த்தவுடனே நிராகரித்து விடுவார்கள். என்னுடைய இந்த பிரச்சனையால் என் பெற்றோர்களும் மிகவும் கவலையடைந்தனர். எனக்காக ஒரு கன்னி பையனை பார்க்க வேண்டும் என்று என் பெற்றோர் விரும்பினார்கள். ஆனால் என் உருவத்தை பார்த்துவிட்டு எனக்கு வரும் வரன்கள் எல்லாம் 4-5 குழந்தைகளுக்கு தகப்பனாகவோ, விவாகரத்து பெற்றவர்களாகவோ அல்லது வயது முதிர்ந்தவராகத்தான் இருந்தன. அப்படிப்பட்ட ஒருவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க என் பெற்றோருக்கு விருப்பமில்லை. மகள் எங்களுக்கு பாரம் அல்ல. அவளுக்கு எப்போது நல்ல வரன் அமைகிறதோ அப்போதுதான் திருமணம் செய்து வைப்போம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இங்கே என் வயது ஏறிக்கொண்டே போனது. அது என் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. ஏற்கனவே அழகும் கலரும் குறைவாக இருந்த எனக்கு இப்போது என் வயதும் ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது. இப்போது மக்கள் என் பெற்றோரிடம், உங்கள் மகளுக்கு வயது போய்கொண்டிருக்கிறது, இப்போது வரும் வரன்களையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் வருங்காலத்தில் இது போன்ற வரன்கள் கூட கிடைக்காது என்று அறிவுரை கூற தொடங்கினர். இதை பற்றி யோசித்த என் பெற்றோர் திருமணமான 2 வளர்ந்த மகள்களும் ஒரு மகனும் கொண்ட ஒருவரின் வரனை ஏற்றுக்கொண்டனர். என் தந்தை மிகவும் வெள்ளந்தியான மனிதர். ஒரு நபர் இந்த வரனை பற்றி என் தந்தையிடம் சொன்னார். இனி வரும் காலங்களில் என் மகளுக்கு இன்னும் மோசமான வரங்கள் வந்துவிடுமோ என்ற பயம் என் பெற்றோருக்கு இருந்தது. இந்த வரனை சொன்னவர் என் தந்தைக்கு தெரிந்தவர். அவர் அந்த நபரின் புகைப்படத்தை என் தந்தையிடம் காட்டிய போது என் தந்தைக்கு பார்த்தவுடனேயே அவரை பிடித்து விட்டது. ஏனென்றால் அந்த நபர் பார்ப்பதற்கு மிகவும் சிவப்பாகவும் அழகாகவும் இருந்தார். அவரை பார்த்தால் 3 வளர்ந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று சொல்லவே முடியாது. என் தந்தை எங்கள் தரப்பிலிருந்து சம்மதம் தெரிவித்து விட்டார். என்னுடைய புகைப்படமும் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. அவர்களுக்கும் என்னை பிடித்து விட்டது. இப்படி மிகவும் எளிமையான முறையில் என் திருமணம் நடந்தது. நான் புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டேன். ஆனால் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் குடும்பத்தினர் மிகவும் கவலையாக இருந்தனர். என்னை பார்த்து அழுது கொண்டே இருந்தனர். புகுந்த வீட்டிற்கு சென்றால் எப்போதும் குடும்பத்தை அரவணைத்து செல், கணவன் வீட்டில் எந்த சூழ்நிலையிலும் அனுசரித்து வாழ் என்று கூறினார்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நான் திருமணத்திற்கு பிறகு என் கணவர் வீட்டிற்கு சென்றபோது அவர் பிள்ளைகளை பார்த்தேன். அவர்கள் அனைவரும் வளர்ந்த பிள்ளைகள். அவர்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 பெண் பிள்ளைகளும் மிகவும் அழகாக இருந்தனர். ஆனால் மகன் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தான். ரவுடி பையன்கள் அணிவதை போல காதில் கடுக்கன் அணிந்திருந்தான். ஒருவேளை இதுதான் இன்றைய ஃபேஷன் போல என்று நான் நினைத்து கொண்டேன். என் கணவரின் அம்மாவும் அந்த வீட்டில் இருந்தார்கள். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், வரன் நிச்சயமாகும் போது ஆண்கள் மட்டுமே பேசிக்கொண்டார்கள். மாமியார் இருக்கும்போது அவர் ஏன் என்னை பார்க்கவில்லை? ஏன் என்னை அழைத்து செல்ல வரவில்லை? நான் என் கணவருடன் கோவிலில் சடங்குகளை முடித்துவிட்டு நேராக வீட்டிற்கு வந்தேன். என் மாமியாரை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அவர் மிகவும் ஆபத்தான பெண்மணி போலவும் வருங்காலத்தில் என் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவார் போலவும் தோன்றியது. நான் என் அறைக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே என் கணவர் வந்து என்னிடம் கனிவாக பேசினார். அவரை பார்த்தவுடனேயே எனக்கு பிடித்து விட்டது. அதனால் மற்றவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் கணவர் நல்லவராக இருக்கிறார், அதுவே போதும் என்று நினைத்தேன். என் கணவருக்கு சுமார் 50 வயது இருக்கும். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு 25 முதல் 30 வயது வரை இருக்கும். இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. சிறிது நேரம் என்னிடம் பேசிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே சென்றார். பிறகு என் மாமியாரும் கணவரின் மகள்களும் உள்ளே வந்தார்கள். அந்த பெண்கள் என்னை அம்மா என்று அழைத்த போது எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. பிறகு என் மாமியார் அந்த பெண்களை வெளியே போக சொல்லிவிட்டு என்னிடம் பேச தொடங்கினார். அந்த பெண்மணி பார்க்கவே விகாரமாக, குண்டாக, வெற்றிலை போட்டு சிவந்த உதடுகளுடன் இருந்தார். அவர் என்னிடம், மகளே, இந்த வீட்டில் உனக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த பிள்ளைகளுக்கு தாயின் நிழல் தேவைப்பட்டது. இவர்களுடைய தாய் சிறு வயதிலேயே இவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அதனால் என் மகன் மிகவும் கவலையாக இருந்தான். நாங்கள் தான் அவனை வற்புறுத்தி 2வது திருமணம் செய்ய சொன்னோம். உனக்கு ஒரு நல்ல துணையும் பிள்ளைகளுக்கு தாயின் அன்பும் கிடைக்கும் என்று கூறினார். அவர் என்னை ஒரு மருமகளாக அல்லாமல் மகளைப் போல அன்பு காட்டினார். இதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சிறிது நேரத்தில் என் கணவர் மீண்டும் அறைக்கு வந்து, நீ என் பிள்ளைகளையும் என் அம்மாவையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். நான் அவரிடம், உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறார்களே, ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தந்தை போல தெரியவில்லையே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, நீ மட்டுமல்ல, பலரும் இதை கேட்கிறார்கள். ஏனென்றால் நான் அவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்றார்.
அவர் எப்போதும் தன் உடலை நன்றாக பராமரிப்பதாகவும் வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சி செய்வதாகவும் கூறினார். தன் உடலின் மீது கவனம் செலுத்துபவர்கள் என்றும் முதுமையடைய மாட்டார்கள் என்று அவர் சொன்னதை கேட்டு நான் ஈர்க்கப்பட்டேன். அப்போது என் கணவர், உன்னையும் நான் இளமையாக்குவேன், நீ வயதாக வயதாக இன்னும் அழகாகுவாய் என்றார். நான் அவரிடம், நான் எப்படி அழகாக முடியும்? நான் கருப்பாக இருக்கிறேன், நீங்கள் எவ்வளவு சிவப்பாக இருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், அப்படி சொல்லாதே, எனக்கு உன்னை பிடித்து விட்டது, நிறத்தில் என்ன இருக்கிறது, குணம்தான் முக்கியம் என்றார். அவருடைய அன்பான பேச்சை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் கணவரின் மகள்களும் மிகவும் அழகாக இருந்தனர். என் கணவர் உண்மையிலேயே ஒரு இளைஞனை போலத்தான் இருந்தார். ஆனால் வயதானவர்களுக்கு ஏதேனும் ஒரு நோய் இருக்குமே. பொதுவாக வயது ஆகும்போது உடலில் ஏதோ ஒரு உபாதை வரும், அது அவர்களின் வயதை காட்டிவிடும். ஆனால் என் கணவர் பார்க்க அப்படியே இளைஞனை போலவே இருந்தார், மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார். இது அவருக்கு இரண்டாவது திருமணம் என்றால், முதல் திருமணத்தின் போது அவர் எவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருந்திருப்பார். தற்போது நான் அந்த எண்ணங்களை விட்டுவிட்டு என் புகுந்த வீட்டின் மீது கவனம் செலுத்த தொடங்கினேன். அந்த இரவு ஒரு கனவு போல கழிந்தது. காலை விடிந்ததும் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் சென்று கதவை திறந்தபோது என் மாமியார் நின்றிருந்தார். அவர் கையில் ஒரு பெரிய தட்டில் எனக்காக காலை உணவை கொண்டு வந்திருந்தார். நான் அவரிடம், நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள்? நான் குளித்துவிட்டு வந்து சமையலறையில் வேலை செய்திருப்பேன் என்றேன். அதற்கு அவர், இல்லை மருமகளே, புது மருமகளை வந்தவுடனேயே சமையலறை வேலை செய்ய சொல்வது நன்றாக இருக்காது என்றார். என் கணவரும் எழுந்து விட்டார். நாங்கள் இருவரும் சேர்ந்து காலை உணவை சாப்பிட்டோம். நான் என் கணவரிடம், இன்று திருமணத்திற்கு பிறகு நமது முதல் நாள், எங்காவது வெளியே செல்லலாமா என்று கேட்டேன். அவர் எங்கே போக வேண்டும் என்று கேட்டார். நான் என் அம்மா வீட்டிற்கு போக வேண்டும் என்றேன். அதற்கு அவர், உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? உன் பெற்றோர்கள் உன்னிடம் சொல்லவில்லையா? நீ இனி உன் பிறந்த வீட்டில் யாரையும் சந்திக்க முடியாது என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் விளையாடுகிறார் என்று நினைத்து அப்படியெல்லாம் இருக்காது என்றேன். ஆனால் அவர் நிச்சயமாக அப்படித்தான். உனக்கு இங்கே திருமணமாகிவிட்டது, அதனால் இனி உன் உறவினர்களிடமோ அல்லது பிறந்த வீட்டாரிடமோ எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றார். திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு என் குடும்பத்தினர்கள் ஏன் அவ்வளவு கவலையாக இருந்தார்கள், என்னை பார்த்து ஏன் அவ்வளவு அழுதார்கள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்தது. நான் விடைபெற்று வரும்போது அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். பேச்சின் இடையே உனக்கும் எங்களுக்குமான உறவு முடிந்துவிட்டது என்பதை உணர்த்த அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிபந்தனையை என் பெற்றோர்கள் விதித்தார்களா அல்லது என் கணவர் விதித்தாரா என்பது எனக்கு புரியவில்லை. நான் என் கணவரிடம் கேட்டபோது, உனக்கு வேறு எங்கும் திருமணம் அமையாததால் இந்த நிபந்தனையில் பேரில் தான் நான் உன்னை திருமணம் செய்தேன். உன் வீட்டாரும் மகிழ்ச்சியுடன் இதை ஏற்றுக்கொண்டனர் என்றார். இதை கேட்டு என் மனம் மிகவும் புண்பட்டது. சிறிது நேரத்தில் என் கணவரின் கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் யாரிடமோ போனில் விவாதித்துக் கொண்டிருந்தார். வரன் நிச்சயிக்கப்படும் போதே இந்த நிபந்தனை முடிவாகிவிட்டது என்று கோபமாக பேசினார். அது நிச்சயமாக என் வீட்டிலிருந்து வந்த அழைப்புதான் என்று எனக்கு தெரிந்தது. நான் அவர் முன் நின்று, தயவு செய்து ஒரு முறை என்னை பேச விடுங்கள் என்று கெஞ்சினேன். அவர் என் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு, இனிமேல் என் மொபைலுக்கு யாரும் போன் செய்யக்கூடாது, மீறி செய்தால் உங்கள் மகளை விவாகரத்து செய்து உங்கள் வீட்டிற்கே அனுப்பிவிடுவேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தார். நான் அவரிடம், ஏன் இப்படி செய்தீர்கள்? நேரில் போக முடியாவிட்டாலும் ஒரு முறை போனில் பேசக்கூடாதா என்று கேட்டேன். அதற்கு அவர் உன் வீட்டாரும் இதையே தான் என்னிடம் கேட்டார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. இப்போது அதை உன் பெற்றோர் எப்படி மறந்தார்கள்? அவர்கள் உன்னை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்பினால் பேசாமல் இருக்க வேண்டும், அதுதான் அவர்களுக்கு நல்லது என்றார். என் கணவரின் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து நான் மிரண்டு போனேன். அவர் என்னிடம், இந்த வீட்டில் என் அம்மா, மகள்கள் மற்றும் மகன் இருக்கிறார்கள், அவர்களுடன் இருந்து அவர்களை கவனித்துக் கொள்வதுதான் உன் கடமை என்றார். நான் அவரிடம், ஒரு மனைவியின் கடமையை நான் சரியாக செய்வேன், ஆனால் ஒரு மகளுக்கு பெற்றோர் மீது இருக்கும் பாசத்தை தவிர்க்க முடியாது, தயவு செய்து ஒரு முறை பேச விடுங்கள், இந்த உதவியை நான் ஆயுளுக்கும் மறக்க மாட்டேன், இனி பேச மாட்டேன், நீங்கள் அவர்களிடம் பேசிய விதம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்றேன். ஆனால் என் கணவர் எதையும் கேட்கவில்லை. நான் அழுது கொண்டே அறைக்குள் சென்றேன். முதல் நாளே இப்படி நடந்தால் இனி வருங்காலத்தில் இவர்கள் என்னை என்ன செய்வார்களோ என்று அஞ்சி அழுதேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்து என்னை சமாதானப்படுத்த முயன்றார். நீ வருத்தப்படாதே, நான் உன் பெற்றோரிடம் உன்னை பேச வைப்பேன், நேரில் கூட அழைத்து செல்வேன், ஆனால் இப்போது அல்ல, சரியான நேரம் வரும்போது நான் உன்னை அழைத்து செல்வேன் என்றார். நான் அவரிடம்,
ஆனால் அது எப்போது நடக்கும் என்று கேட்டேன். நான் தான் சொன்னேனே, சரியான நேரம் வரும்போது நானே உன்னை அழைத்து செல்கிறேன். இப்போது என் குடும்பத்தினரை மட்டும் கவனித்துக்கொள். நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு என் கணவர் கிளம்பி சென்றார். அவர் சென்றதும் என் மாமியார் என்னிடம் வந்து அமர்ந்தார். என்னுடன் எதையோ பேச விரும்புவது போல தெரிந்தது. அவர் என்னை பேச்சில் ஆழ்த்தினார். சிறிது நேரம் கழித்து அவர் என் கணவரின் மூத்த மகளிடம், சந்தியா போ, உன் அம்மா அழுது அழுது முகம் வீங்கி போயிருக்கிறது, அவளுக்கு தலைவலிக்கும், அவளுக்கு ஒரு கப் டீ போட்டு கொண்டு வா என்றார். என் கணவரின் மூத்த மகள் சமையலறைக்கு சென்றாள். அவளுக்கு பின்னால் இளைய மகளும் சென்றாள். நான் எவ்வளவோ மறுத்தேன். இப்போதுதான் காலை உணவு சாப்பிட்டேன், டீ குடிக்கும் மனநிலையில் இல்லை என்று. ஆனால் அவர்கள் கட்டாயப்படுத்தி எனக்காக டீ தயார் செய்தார்கள். இந்த டீயை குடிங்கள் என்று என்னிடம் கொடுத்தார்கள். என் மனம் எதையோ சாப்பிடவோ குடிக்கவோ விரும்பவில்லை. பிறகு ஏன் வீணாக குடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் புகுந்த வீட்டில் இது முதல் நாள். அவர்கள் என்னிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி டீ கப்பை கையில் வாங்கினேன். ஆனால் நான் டீயை உதட்டில் வைத்ததுமே அதிலிருந்து ஒரு கசப்பான வாசனை வந்தது. கெட்டுப்போன பாலில் டீ போட்டது போல இருந்தது. டீயிலிருந்து ஏன் ஒரு விசித்திரமான வாசனை வருகிறது என்று கேட்டேன். என் மாமியார், இல்லை மகளே, நாங்கள் எப்படி உனக்கு கெட்டுப்போன டீயை கொடுப்போம்? ஒருவேளை யாராவது ஃப்ரிட்ஜில் பாலை திறந்து வைத்திருப்பார்கள், அதனால் மற்ற உணவுகளின் வாசனை பாலில் கலந்திருக்கும் என்றார். அப்போது என் கணவரின் இளைய மகள் வந்து, நீங்கள் எங்கள் மீது அன்பு வைத்திருந்தால் இந்த டீயிலிருந்து துர்நாற்றம் வராது, நறுமணம்தான் வரும். எங்கள் வீட்டு டீ இந்த ஏரியாவிலேயே பிரபலம். யாராவது வீட்டுக்கு வந்தால் இதை மிகவும் பாராட்டுவார்கள். நீங்கள் என்னவென்றால் வாசனை வருகிறது என்கிறீர்கள் என்றாள். வேறு வழியின்றி நான் அந்த டீயை குடித்தேன். சுவை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு மருந்தின் வாசனை மட்டும் அடித்துக்கொண்டே இருந்தது. நான் டீ குடிப்பதை அவர்கள் அனைவரும் ஏதோ மருந்து குடிப்பதை பார்ப்பது போல உற்று பார்த்தார்கள். எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நேரப் போகிறது என்பது போல அவர்கள் என்னை பார்த்தார்கள். பிறகு அவர்கள் என் அறையை விட்டு வெளியே சென்றார்கள். திடீரென்று என் தலை பாரமாக தொடங்கியது. நான் என் கணவரின் மூத்த மகள் சந்தியாவை கூப்பிட்டேன். என் குரல் அவளுக்கு கேட்டது என்று எனக்கு தெரியும். ஆனால் அவள் என் அருகில் வரவில்லை. அறை அப்படியே சுற்றுவது போல இருந்தது. நான் மெல்ல படுக்கையில் சாய்ந்தேன். கண்கள் மூடிக்கொண்டன. அதன் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நான் கண் விழித்து பார்த்தபோது இரவு 9 மணி ஆகிவிட்டது. அறையில் எந்த அசைவும் இல்லை. விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. படுக்கையை விட்டு இறங்கி தரையில் கால் வைத்த போது எனக்கு உடல் மிகவும் பலவீனமாக தெரிந்தது. தலை சுற்றலும் வயிற்றில் வலியும் ஏற்பட்டது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று யோசித்தேன். காலை 10 மணிக்கு டீ குடித்தேன். அதன் பிறகு அப்படியே தூங்கிவிட்டேன். இப்போதுதான் கண் விழிக்கிறேன். இவ்வளவு நேரம் எப்படி தூங்க முடியும்? புகுந்த வீட்டின் முதல் நாளை தூங்கியே கழித்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன். நான் என் அறையை விட்டு வெளியே வந்தேன். வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. டார்ச் வெளிச்சத்தில் சுவிட்சை தேடினேன். அப்போது திடீரென்று யாரோ என்னை இழுத்து மற்றொரு அறைக்குள் தள்ளினார்கள். எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் இது என் கணவர் வீடு என்பதால் பயப்பட தேவையில்லை என்று நினைத்தேன். நான் கத்த முயன்றேன். ஆனால் என்னை பிடித்திருந்த நபர் என் வாயை மூடினார். நீண்ட நேரம் நான் அங்கேயே இருந்தேன். என்னை பிடித்திருப்பது யார் என்று புரியவில்லை. ஆனால் அந்த கைகளின் தொடுதலை வைத்து அது ஒரு ஆணின் கை என்பதை உணர்ந்தேன். நிச்சயமாக அது என் கணவரின் கைகள் அல்ல. நான் அந்த நபரை ஓங்கி தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து என் அறைக்குள் புகுந்தேன். என்னை அறைக்குள் அமுக்கி பிடித்த அந்த நபர் யார் என்று தெரியவில்லை. கடவுளே, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று பதறினேன். இந்த வீடு நான் நினைத்ததை விட பெரியது. ஒரு அரண்மனை போல இருந்தது. நான் புதியவள் என்பதால் என் அறையை தவிர வீட்டின் மற்ற பகுதிகளை சரியாக பார்த்தது கூட இல்லை. இப்போது எனக்கு இந்த வீட்டின் மீதே பயம் வரத் தொடங்கியது. ஓடி வந்து என் அறையை சரியாக அடைந்தேன். ஏனெனில் அறை மற்றும் சமையலறைக்கு செல்லும் வழி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என் அறையிலேயே கழிவறை இணைக்கப்பட்டிருந்தது. நான் அமர்ந்து மூச்சிறைக்க தவித்துக் கொண்டிருந்த போது யாரோ அறைக்குள் வரும் சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்ததும் அறையின் விளக்கு எரிந்தது. என் கணவர் அங்கே சிரித்துக் கொண்டே நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்து, என்ன ஆனது, நீ ஏன் இவ்வளவு பயந்திருக்கிறாய் என்று கேட்டார். நான், நீங்கள் எங்கே போனீர்கள்? நான் மிகவும் பயந்து விட்டேன் என்றேன். என் கணவர், ஏன் பயப்படுகிறாய் என்றார். இது என் வீடு, நீ பயப்படுவதற்கு இது ஒன்றும் பேய் பங்களா அல்ல என்று சொல்லிக்கொண்டே என் கணவர் உள்ளே வந்தார். நான் உன்னிடம் சொல்லிவிட்டுதானே சென்றேன், எனக்கு வேலை இருக்கிறது, சீக்கிரம் வந்து விடுவேன் என்று. நான் வந்தபோது நீ தூங்கிக் கொண்டிருந்தாய், அதனால் என் அம்மா மற்றும் மகள்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார். நான் பயத்தில் அவர் கைகளை இறுக்க பற்றி கொண்டேன். அவர், நீ ஏன் இவ்வளவு பதட்டமடைகிறாய் என்று கேட்டார்.
நான் யாரோ என்னை அந்த இருட்டு அறையில் பிடித்து அமுக்கினார்கள். அங்கே யார் இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர், அங்கே இருந்தது நான் தான். வேறு யாராக இருக்கும் என்று நினைத்தாய்? இந்த வீடு என்னுடையது. இங்கே என் மகள்களும் அம்மாவும் மகனும் தான் இருக்கிறார்கள். அவர் மேலும் கூறுகையில், என் மகன் நாள் முழுவதும் வேலையில் இருப்பான். இரவு 11 மணிக்கு மேல்தான் வருவான். இப்போது மணி 10:30 தான் ஆகிறது. அதனால் அங்கே இருந்தது நான் தான் என்றார். நான், நீங்கள் தான் அங்கே இருந்தீர்கள் என்றால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா என்றேன். இதை கேட்டு அவர் பலமாக சிரிக்க தொடங்கினார். உன்னை நான் சும்மா பயமுறுத்தினேன் என்றார். அவர் பேசிய விதத்தை பார்த்தபோது என்னை அமுக்கி பிடித்ததும் தள்ளியதும் என் கணவர்தான் என்பதை நான் நம்பினேன். சரி, என் கணவர்தான் என்னுடன் விளையாடினார் என்று நான் நிம்மதியடைந்தேன். அவர் அதை ஒப்புக்கொண்ட பிறகு நான் அதிகமாக யோசிக்கவில்லை. ஒருவேளை அவரை அடையாளம் காண்பதில் எனக்கு தான் தவறு நடந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஏனெனில் அவருடன் நான் ஒரு நாள் கூட இன்னும் முழுமையாக வாழவில்லை. அவர் என்னிடம், சரி வந்து சாப்பிடு, நான் சாப்பிட்டு விட்டேன் என்றார். நான், எனக்கு எதுவும் சாப்பிட தோன்றவில்லை. தலை வலிப்பதை போலவும் உடல் பலவீனமாக இருப்பதை போலவும் இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், சரி நான் உனக்கு டீ போட்டு தருகிறேன், தலைவலி சரியாகிவிடும் என்றார். நான், வேண்டாம், எனக்கு டீ குடிக்க விருப்பமில்லை என்றேன். பிறகு அவர், நான் உனக்கு காப்பி போட்டு தருகிறேன், உன் பலவீனம் சரியாகிவிடும் என்றார். நான் மறுத்தும் அவர் கேட்கவில்லை. விசித்திரம் என்னவென்றால் அவர் கட்டாயப்படுத்தி எனக்காக காப்பி போட்டு எடுத்து வந்தார். எனக்கு பசித்தாகம் எதுவுமே எடுக்கவில்லை. புகுந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் உடல்நிலை ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தது. நீ உன் உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் நான் செஞ்ச காஃபியை நீ குடித்துதான் ஆக வேண்டும் என்று அவர் பிடிவாதம் பிடித்தார். அவர் பேசியது எனக்கு விசித்திரமாக தோன்றினாலும் நான் அந்த காஃபியை குடித்தேன். இன்று காலையில் நடந்தது போலவே இப்போதும் நடந்தது. நான் அப்படியே மயங்கி தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் எனக்கு விழிப்பு வந்தது. அது காஃபி அல்ல, எனக்கு உறக்கத்தை வரவழைக்கும் ஏதோ ஒரு மருந்து கலந்த பானம் என்று எனக்கு தோன்றியது. காலை 10 மணிக்கு நான் கண் விழித்த போது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஒரு மனிதர் எப்படி இவ்வளவு நேரம் தூங்க முடியும்? இது இயற்கையான தூக்கம் அல்ல என்பது எனக்கு புரிந்தது. இவர்கள் எனக்கு ஏதோ ஒரு பொருளை கலந்து கொடுக்கிறார்கள். அதனால் தான் எனக்கு இவ்வளவு பலவீனமாகவும் தூக்கமாகவும் இருக்கிறது என்று நான் உறுதி செய்தேன். இனி இவர்கள் கொடுக்கும் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்றும் நானே என் கையால் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் நானே எழுந்து வீட்டு வேலைகளை செய்தேன். அந்த வீட்டில் எப்போதும் ஒருவித அமைதியும் வெறிச்சோடிய தன்மையும் இருந்தது. என் மாமியாரும் மகள்களும் தங்கள் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. என் கணவரும் மகனும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வருவார்கள். ஆனால் இவ்வளவு கவனமாக இருந்தும் என் தூக்கம் குறையவில்லை. நான் எப்போது தூங்கினாலும் அதிக நேரம் தூங்கிக் கொண்டே இருந்தேன். என் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே சென்றது. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனம் ஏற்பட்டது. இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்று என் மூளை வேலை செய்து கொண்டே இருந்தது. இப்போது நான் இவர்கள் கையால் எதையும் வாங்கி சாப்பிடுவது இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு தூக்கம் வருகிறது? இன்று செவ்வாய்க்கிழமை, நான் விரதம் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் விரதம் இருக்கும் அளவுக்கு என் உடலில் தெம்பு இல்லை. இருந்தாலும் நான் அன்று விரதம் இருந்தேன். நான் தண்ணீர் கூட குடிக்கவில்லை. வீட்டில் சமைத்த எதையும் சாப்பிடவும் இல்லை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அன்று எனக்கு தூக்கமே வரவில்லை. யாரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை. அப்போதுதான் என் சுயநினைவையே இழக்க செய்யும் ஒரு விஷயம் என் முன்னால் வந்தது. நான் என் கணவரின் வருகைக்காக காத்திருந்தேன். வழக்கமாக அவர் வரும்போது நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். அவர் என்ன செய்கிறார் என்பதே எனக்கு தெரியாது. இன்று நான் விழித்திருந்தேன். விரதத்தை முடிப்பதற்காக நல்ல உடைகளை அணிந்து அழகாக தயாரானேன். நான் தயாராகி கதவு அருகிலேயே கணவருக்காக காத்திருந்தேன். அப்போது திடீரென்று ஒரு வேலை ஞாபகம் வர அறைக்குள் சென்றேன். அதே நேரத்தில் என் கணவர் வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் வந்தவுடனேயே அவருடைய 2 மகள்களும் அம்மாவும் அவரை சூழ்ந்து கொண்டு மற்றொரு அறைக்குள் அழைத்து சென்றார்கள். என்னிடம் பேசுவதற்கு பதிலாக அவர் ஏன் மகள்களின் அறைக்கு சென்றார் என்று எனக்கு வியப்பாக இருந்தது. நான் அந்த அறையின் கதவு அருகே சென்று நின்றேன். உள்ளே என் கணவர், அவர் மகள் மற்றும் அம்மா இருந்தனர். நான் கதவை வேகமாக தட்டத் தொடங்கினேன். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. நீண்ட நேரம் நான் தட்டிக்கொண்டே இருந்ததால் என் கணவர் கோபத்துடன் கதவை திறந்து வெளியே வந்தார். அவர் கண்களில் கோபம் கொப்பளித்தது. பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு? இப்படி ஏன் கதவை தட்டுகிறாய்? உன்னை உன் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இங்கே என்ன செய்கிறாய் என்று கத்தினார். நான், இது என் வீடுதானே, நான் ஏன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டும் என்றேன். அதற்கு அவர், தேவையில்லாமல் பேசாதே, அறைக்கு போ என்றார். நானும் உங்களோடு அமர்ந்து பேச வேண்டும் என்றேன்.
அவர், இது என் மகள்களின் அறை. இப்போது நான் என் அம்மா மற்றும் மகள்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி என்னை அறைக்கு தள்ளிவிட்டார். உன்னிடம் பேச நேரம் வரும்போது நான் உன் அறைக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு என் முகத்திலேயே கதவை சாத்தினார். மகள்களுடன் பேச அவருக்கு இரவு நேரம்தான் கிடைத்ததா என்று எனக்கு விசித்திரமாக இருந்தது. உள்ளே இருந்து மெதுவாக பேசும் சத்தம் கேட்டது. நான் கதவில் காது வைத்து அவர்கள் பேசுவதை கேட்க முயன்றேன். என் கணவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. பிறகு மெதுவாக ஜன்னலை திறக்க முயன்றேன். ஜன்னல் லேசாக திறந்தது. உள்ளே நடப்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. உள்ளே சுமார் 6 பேர் இருந்தனர். என் கணவர், 2 மகள்கள், ஒரு மகன் மற்றும் என் மாமியார். ஆனால் 6வதாக ஒரு நபர் அங்கே இருந்தார். எங்கள் குடும்பத்தில் 5 பேர் தானே. இந்த 6வது நபர் யார் என்று எனக்கு புரியவில்லை. அங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த 6வது நபர் என் கணவரிடம் பணக்கட்டுகளை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த நபரின் முகம் எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் சத்தமில்லாமல் என் அறைக்கு வந்து விட்டேன். இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று யோசிக்க தொடங்கினேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்து என்னிடம் அன்பாக பேச முயன்றார். ஆனால் மீண்டும் அவர் கையில் ஒரு காஃபி கப் இருந்தது. அவர் என்னை ஏமாற்றி அந்த காஃபியை குடிக்க வைக்க முயன்றார். இந்த காஃபியை குடி, உன் மனநிலை சரியாய்விடும் என்றார். நான் குடிக்க மறுத்தேன். அவர் என் கையை பிடித்துக் கொண்டு என்னை மன்னித்து விடு, வேலையில் இருந்த அழுத்தத்தால் உன் மீது கோபப்பட்டு விட்டேன் என்றார். உள்ளே நடந்ததை நான் பார்த்த விஷயத்தை அவரிடம் சொல்லவில்லை. நான் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் அவர் என்னை கட்டாயப்படுத்தி காஃபி குடிக்க சொன்னார். நான் கோபத்துடன், இந்த டீ காஃபிக்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கிறது? நான் எதை சாப்பிட வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வேன். என்னை ஏன் இப்படி கட்டாயப்படுத்துகிறீர்கள்? இதில் ஏதேனும் மயக்க மருந்து கலந்திருக்கிறதா அல்லது என்னை கொல்லப் போகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், உனக்கு என்ன பைத்தியமா? உன் மீதுள்ள அக்கறையில் தான் இதை கொண்டு வந்தேன். நான் ஏன் உன்னை மயக்கமடைய செய்ய போகிறேன்? நீ வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்து. வீட்டிற்கு ஒரு வேலைக்காரி தேவை. நாளை முதல் நீ எல்லா வேலைகளையும் செய் என்றார். அவர் என்னை மிரட்டுவதாக நான் நினைத்தேன். பிறகு அவர், நீதான் என்னை இப்படி பேச வைக்கிறாய். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ இன்று விரதம் இருந்தாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் காஃபி கொண்டு வந்தேன். ஆனால் நீ என்னை கோபப்படுத்தி விட்டாய். இனி உன்னிடம் பேச மாட்டேன் என்றார். அவர் அப்படி அன்பாக பேசியதும் என் மனம் கரைந்தது. நான் அவர் கையில் இருந்து காஃபியை வாங்கினேன். நான் அந்த காஃபி கப்பை வாங்கி கொண்டு, நீங்கள் வருத்தப்படாதீர்கள், நான் இதை குடிக்கிறேன் என்று சொன்னேன். இதை கேட்டு என் கணவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அது நான் செய்த மிகப்பெரிய தவறாக முடிந்தது. காஃபியை குடித்த அடுத்த கணமே எனக்குள் ஒரு விசித்திரமான போதை ஏறுவதை போல இருந்தது. நான் மீண்டும் மயக்கமடைந்தேன். ஒவ்வொரு முறையும் நடப்பதே இப்போதும் நடந்தது. நான் அவர் பேச்சில் ஏமாந்து விட்டேன். ஏதோ பெரிய சதி நடப்பதை என் மனம் இப்போது உணரத் தொடங்கியது. அடுத்த நாள் காலை 9 மணிக்கு நான் கண் விழித்த போது என் வயிறு பலமாக வலிக்க தொடங்கியது. தலை பாரமாக இருந்தது. அறைக்கு வெளியே வந்தபோது நான் அமைதியாகவே இருந்தேன். என் கணவர் வேலைக்கு சென்று விட்டார். என் மாமியார் என்னிடம் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய சொன்னார். மருமகளே, திருமணமாகி பல நாட்கள் ஆகிவிட்டன. இனி வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் நீயே ஏற்க வேண்டும் என்றார். எனக்கு வேலை செய்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதனால் அமைதியாக செய்தேன். என் கணவரின் மகள்கள் இருவரும் வளர்ந்த பெண்கள். ஆனால் அவர்கள் வீட்டு வேலைகளை தொடுவது கூட இல்லை. என் மாமியார் ஒரு ஓரமாக அமர்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டே என் மீது ஒரு கண் பார்வை வைத்திருந்தார். ஆரம்பத்திலிருந்தே அந்த பெண் எனக்கு விசித்திரமாகத்தான் தெரிந்தாள். அவரை பார்த்தால் என் கணவரின் அம்மா என்று எந்த விதத்திலும் தோன்றவில்லை. ஒரு நாள் நான் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது என் கணவரின் மகன் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் உற்று பார்த்தான். அதை பார்க்க எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. என் சேலையை சரி செய்து மூடிக்கொண்டேன். அன்று அவனுக்கு விடுமுறை என்பதால் வீட்டிலேயே இருந்தான். நான் சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவரின் கை என் மேல் இருப்பதை உணர்ந்தேன். அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தபோது என் கணவரின் மகன் அங்கே நின்றிருந்தான். என்னை பார்த்ததும் அவன் முகம் வெளுத்து போனது. நான் கோபமாக, உனக்கு என்ன வேண்டும்? இது என்ன மாதிரியான கீழ்த்தரமான செயல் என்று கேட்டேன். அதற்கு அவன், அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை, தண்ணீர் குடிக்க வந்தேன், இதோ போகிறேன் என்று கூறி அங்கிருந்து ஓடினான். என் உடல் பயத்தில் நடுங்க தொடங்கியது. அந்த வீட்டின் சூழலே விசித்திரமாக இருந்தது. என் கணவரின் மகள்கள் சினிமா நடிகைகளைப் போல மிகவும் கவர்ச்சியான உடைகளை அணிந்திருந்தார்கள். ஒரு நாள் பால்காரன் வந்தபோது நான் பால் வாங்குவதற்காக கதவை திறந்தேன். அப்போது தெருவில் நின்றிருந்த சில பெண்கள் என்னை பார்த்து தங்களுக்குள் எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பால்காரன் சென்று விட்டான். ஆனால் அந்த பெண்கள் இன்னும் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் அருகில் வந்து, உன்னை இதற்கு முன்பு இங்கே பார்த்ததே இல்லையே, நீ இந்த வீட்டிற்கு புதியவளா என்று கேட்டார்.
நான் புதியவரா என்றால் என்ன அர்த்தம்? நான் இந்த வீட்டின் மருமகள் என்றேன். நான் சொன்னதை கேட்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். ஒரு பெண் கிண்டலாக, மருமகளா? இந்த வீட்டிற்கு இதுவரை எத்தனை மருமகள்கள் வந்திருக்கிறார்கள் என்று யாருக்கு தெரியும் என்றார். நான் அவரிடம் மேற்கொண்டு கேட்க முயன்ற போது பின்னால் இருந்து ஒரு கை என்னை இழுத்தது. திரும்பி பார்த்தால் என் மாமியார் என்னை உள்ளே இழுத்து தள்ளினார். என் கையில் இருந்த பால் பாத்திரம் விழவிருந்தது. கொஞ்சம் பால் தரையில் சிந்தியது. என் மாமியார் கதவை சாத்தி தாளிட்டார். பிறகு என்னை உற்று பார்த்து மிரட்டத் தொடங்கினார். என் மகன் உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறான், அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காதே என்று? நீ தெரு பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தது உன் கணவருக்கு தெரிந்தால் உன்னை என்ன செய்வார் என்று உனக்கு தெரியாது என்று கத்தினார். இதில் நான் என்ன தவறு செய்தேன்? பால்காரன் நீண்ட நேரம் பெல் அடித்துக் கொண்டிருந்தான். யாரும் கவனிக்காததால் நான் தான் வந்தேன். தெரு பெண்களிடம் பேசியதில் என்ன பாவம் இருக்கிறது என்று கேட்டேன். அன்று என் மாமியார் பெரும் ரகளையே செய்தார். இப்போது எனக்கு இவர்களின் மேல் சந்தேகம் வலுத்தது. அந்த பெண்கள் என்ன சொல்ல வந்திருப்பார்கள் என்று நான் யோசிக்க தொடங்கினேன். அவர்களை சந்தித்தால் மட்டுமே இந்த வீட்டின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று முடிவு செய்தேன். சரியான நேரத்திற்காக காத்திருந்து ஒரு நாள் வீட்டார் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது நான் மாடிக்கு சென்றேன். எதிரே இருந்த வீட்டின் மாடியில் கல்லை எறிந்து ஒரு பெண்ணின் கவனத்தை ஈர்த்தேன். அந்த பெண் ஜன்னல் வழியாக பார்த்தார். நான் சைகை காட்டி அவரை மாடிக்கு வர சொன்னேன். எங்கள் வீட்டின் மாடியும் அவர் வீட்டின் மாடியும் மிகவும் அருகில் இருந்தன. நான் அவரிடம், அன்று தெருவில் நின்றபோது என்னை பற்றி ஏதோ சொன்னீர்களே, தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள், நான் இங்கே மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்றேன். அந்த பெண், நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன், ஆனால் என் பெயரை சொல்லக்கூடாது என்றார். நான் உறுதியளித்ததும் அவர் சொன்னார், நீ குடியிருக்கும் இந்த வீடு ஒரு சாதாரண குடும்பம் வாழும் வீடு அல்ல. உன்னை திருமணம் செய்த அந்த ஆள் உன் கணவன் அல்ல. இவர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்களும் கிடையாது. நிச்சயமாக இந்த வீடு ஒரு விலைமாது விடுதி. இந்த கதையின் அதிர்ச்சிகரமான இறுதியையும் ராஷ்மியின் எச்சரிக்கையையும் அந்த பெண் தொடர்ந்தார். அங்கே இருக்கும் அந்த மூத்த பெண் ஒரு இடைத்தரகர். அந்த 2 இளம் பெண்களும் ஆசை வார்த்தை கூறி பெண்களை ஏமாற்றி அழைத்து வருபவர்கள். உன்னை திருமணம் செய்தானே அந்த ஆள், அவன் வேலையே இதுதான். பெண்களை திருமண ஆசை காட்டியோ அல்லது கடத்தியோ இங்கே கொண்டு வருவான். இந்த முறை நீ சிக்கியிருக்கிறாய். நாங்கள் பல முறை போலீசில் புகார் அளித்தும் இவர்கள் போலீசாருக்கு பணம் கொடுத்து தப்பித்து விடுகிறார்கள். மேலும் தெருவில் இருப்பவர்களையும் மிரட்டுகிறார்கள். நான் அவரிடம், அங்கே இருக்கும் அந்த இளைஞன் யார் என்று கேட்டேன். அவன் உன் கணவனின் மகன் அல்ல, அந்த இடைத்தரகர் பெண்ணின் மகன். இங்கே இருக்கும் பெண்கள் தப்பித்து விடாதபடி அவர்களை கண்காணிப்பதுதான் அவன் வேலை. ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண்ணை ஏமாற்றி இங்கே கொண்டு வருவார்கள் என்றார். நான் அதிர்ச்சியுடன், பெண்களை இங்கே கொண்டு வந்து என்ன செய்வார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், உனக்கு இன்னும் புரியவில்லையா? இங்கே வரும் ஒவ்வொரு பெண்ணும் விற்கப்படுகிறார்கள் என்றார். இதை கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. அந்த பெண் மேலும் சொன்னார், இவர்கள் வெளியே நல்லவர்கள் போல நடிப்பார்கள், ஆனால் இவர்கள் கொடூரமானவர்கள். இங்கே வரும் பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மயக்க மருந்து கொடுத்து இரவில் அவர்களுக்கு விலை பேசுகிறார்கள். அந்த பெண் மயக்கத்தில் இருந்தபோது ஏதோ ஒரு மிருகம் தன் மானத்துடன் விளையாடுவதை அவளால் உணர முடியாது. இதை கேட்டபோது எனக்கு வேர்த்து கொட்டியது. அந்த பெண் சொல்வதெல்லாம் உண்மை என்று எனக்கு புரிந்தது. நீ நல்லவளாக தெரிகிறாய், அதனால் தான் சொல்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடு, இல்லை என்றால் உன்னை சீரழித்து விடுவார்கள் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். என் மானம் ஏற்கனவே எத்தனை பேரிடம் பறிபோனதே என்று நினைத்த போது நெஞ்சம் பதறியது. இது புகுந்த வீடு அல்ல, பெண்களை ஏமாற்றி வியாபாரம் செய்யும் ஒரு கும்பல். நான் ஒரு முடிவெடுத்தேன். என் அறைக்கு சென்று ரகசியமாக என் கணவனின் போனை எடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தேன். அடுத்த நாள் என் கணவர் வழக்கம் போல காஃபி கொண்டு வந்தார். நான் எதுவும் தெரியாதது போல அன்பாக வாங்கி அவர் கவனத்தை திருப்பிவிட்டு காஃபியை படுக்கைக்கு பின்னால் ஊற்றிவிட்டேன். பிறகு மயங்கி தூங்குவது போல நடித்தேன். போலீசாரை இரவு 10 மணிக்கு வரும்படி சொல்லி இருந்தேன். என் கணவர் அன்று வேறொரு நபரிடம் என்னை விலை பேசியிருந்தார். அவர் அறைக்கு வெளியே செல்ல வேறொருவன் உள்ளே வந்தான். யாரோ என்னை தீண்டுவதை நான் உணர்ந்தேன். ஆனாலும் தூங்குவது போல நடித்தேன். சரியாக அந்த நேரத்தில் போலீசார் வீட்டிற்குள் நுழைந்து அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். என்னிடம் தவறாக நடக்க வந்த நபர் இந்த ஆளிடம் பணம் கொடுத்துதான் நான் வந்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். இப்போது போலீசாரிடம் போதிய ஆதாரங்கள் இருந்தன. அந்த பகுதி மக்களும் சாட்சி சொன்னார்கள். போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். நான் என் பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பினேன். நடந்தவற்றை சொன்னபோது அவர்கள் மிகவும் வெட்கி தலைகுனிந்தார்கள். அந்த பையன் உன்னை எங்களோடு பேசக்கூடாது என்று நிபந்தனை விதித்த போதே எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் இவ்வளவு கேவலமானவன் என்று நினைக்கவில்லை என்று அழுதார்கள்.
அவர்கள் கைது செய்யப்பட்டனர். நான் இப்போது என் பெற்றோருடன் இருக்கிறேன். இப்போது வரை எனக்கு திருமணமாகவில்லை. திருமணத்தின் பெயரை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்கிறது. என் பெற்றோர் முதியவர்கள். அவர்களுக்கு சேவை செய்து கொண்டு நான் ஒரு வேலையில் சேர்ந்து கௌரவமாக வாழ்ந்து வருகிறேன். அந்த அருவருப்பான வாழ்க்கையை விட இந்த தனிமை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் உங்கள் அனைவரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்வது இதுதான். உங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது மாப்பிள்ளை வீட்டை பற்றி முழுமையாக விசாரியுங்கள். வயது கூடிவிட்டதே என்று தெரியாத நபர்களிடம் மகள்களை ஒப்படைத்து விடாதீர்கள். எனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. இத்தகைய ஏமாற்றுக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.